உவமை 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். மீண்டும் வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனுடைய இரக்கத்தை கேட்போம். கர்த்தாவே, உமது இரக்கத்தினால் எங்களை மூடும். நாங்கள் தியானிக்கிற இந்த வசனங்கள் மூலம் எங்களோடு நீர் பேசும். தேவனுடைய ஒரு பெரிய இரக்கத்தை நாங்கள் காண எங்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அடியானை ஈன சிலுவையில் மறைத்து கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ வெளிச்சத்துக்குள் கொண்டு வருது. எல்லா இருளின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டி கட்டவிழ்க்க கர்த்தர் உதவி செய்யும். தேவ சமாதானம் மட்டும் எங்கள் மேல் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் மேல்மேலும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டும் வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று இந்த மாதம் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. 1000 தலைமுறை ஒருவன் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அன்பு கூர்ந்து முதலாவது அவரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் நான் 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். இந்த உவமை 5ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 9 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் வாசிக்க கேட்போம். மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கைக்கொள்ள கடவீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளிலே இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார். கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். ஓரேப் என்ற இடத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனையை கொடுத்தார். இந்த 10 கற்பனையில் முதல் கற்பனை தான், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வீர்களானால் 1000 தலைமுறைக்கு உங்களுக்கு இரக்கம் செய்வேன்னு சொன்னார். அடிமைத்தனது வீட்டில் இருந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை செய்து 430 வருஷம் அடிமையாக இருந்தவர்களை விடுதலை செய்து அவருடைய வனாந்தரத்திலே சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அதன் வழியாக நடத்தி வந்து அவர்கள் சீனாய் மலையிலே கர்த்தர் அவர்களுக்கு எழுந்தருளி அக்கினியின் நடுவில் இருந்து மோசையோடு பேசினார். 40 நாட்கள் அவன் அங்கே தங்கியிருந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி 10 கற்பனையை அவர் எழுதி கொடுத்தார், அவர் கையிலே எழுதி கொடுத்தார். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, முதலாவது அவர் சொன்ன காரியம் என்ன? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்வேன். அல்லேலூயா. 11வது வசனத்தை பாருங்க. உவமை 5:11 உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அடுத்த வசனம் 12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. தேவனுடைய நாமத்தை வீணால சொல்லாதன்னு சொல்லி கொடுத்தார்.
தேவனுடைய நாமத்தை வீணா நான் இயேசு நாமத்தில் சத்தியம் பண்ணுகிறேன், இயேசு நாமத்தில் நான் அதை செய்கிறேன் சொல்லக்கூடாது. இருக்கிறதை இருக்கிறது என்றும் இல்லாததை இல்லாது என்று சொல்லணும். சத்தியம் என்பது பொய் சொல்லுவது. ஏமேன். பொய் சொல்லுகிறவர்களெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்க. ஏமேன். அது நம்ம தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏமேன். தேவனுடைய நாமத்தை வீண்டில் என்ன செய்யக்கூடாது, வழங்கக்கூடாது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து அவர் சொல்லி கொடுத்த காரியம் என்ன, 6 நாட்கள் உங்கள் சொந்த வேலையை செய்யுங்க, 7வது நாளில் ஓய்ந்துருங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் குமாரர்கள் குமாரத்திகள் யாவரும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளிலே கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஓய்வு நாள் என்பது தேவனை பரிசுத்தம் பண்ணுகிற நாள். தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற நாள். 6 நாட்கள் நம்முடைய சொந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். 7வது நாள் தேவாலயத்தில் வந்து அமரும் பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகையினால் நம்மை பரிசுத்தம் பண்ணும்படி தேவன் இதை செய்கிறார். ஆகையினால இந்த வாக்குத்தத்தம் என்பது மிக முக்கியமானது. தேவன் மலையிலே முதல் ஒரு முறை எழுதி கொடுத்தார். யாத்ராமம் 32:6-16 சொல்கிறது, தேவன் மோசேக்கு 2 கற்பலகையில் 2 டேப்லெட்டில் 2 கற்பலகையில் அவர் கைகளினால் அவர் எழுதி கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராமம் 32:16 அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும். யாரால் செய்யப்பட்டது? தேவனால் செய்யப்பட்டு அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. இந்த வார்த்தைகளை தேவனே எழுதி மோசேயின் கையில் கொடுத்தார். ஆனால் அவர் மேலே இருந்து கீழே இறங்கி வரும்பொழுது என்ன நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே போய் 9 நாள் ஆகிட்டு அவர் செத்து போயிட்டார்னு நினச்சிட்டு ஒரு விக்கிரத்தை உண்டு பண்ணி, ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதை வணங்கினார்கள். அப்போ கன்றுக்குட்டியை வணங்குகிற பழக்கம் அந்த நாட்களில் இருந்திருக்கிறது, அந்த ஆவி இருந்திருக்கிறது. ஆகினால மாட்டை வணங்குகிறவர்களாக மாறினார்கள். இதுதான் எங்களை நடத்திச்சின்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு மாட்டை வணங்குகிறவர்களாக அவர் காணப்பட்டார்கள். இதை பார்த்த உடனே மோசேக்கு மிகுந்த கோபம் வந்து 2 கற்பலையும் கீழே போட்டு உடைத்து விட்டான். மறுபடியும் கர்த்தர் அவனுக்கு இறங்குகிறார். இறங்கி பாருங்க, யாத்ராமம் 34:1 கர்த்தர் மறுபடியும் மேலே ஏறி வர சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். நீ இழைத்து கொண்டு மறுபடியும் மேலே வான்னு சொன்னார். மலை மேலே ஏறி போகிறான். 27வது பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின் படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். வாசிங்க அடுத்த வசனம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். 28வது பாருங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். 10 கற்பனைகளை கர்த்தர் சொன்னார். 2வது முறை மோசேயை எழுதுகிறான். அந்த கற்பனைகளில் எழுதுகிறான். அவன் முதல்ல கொடுத்த கற்பனை ஒத்த பலகையில் எழுதுகிறான். இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். இதில் முதல் கற்பனை என்ன, நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொண்டால் 1000 தலைமுறைக்கு நான் உடன்படிக்கை இரக்கம் செய்வேன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இட்ஸ் அ கவர்னன்ட் வித் காட். தேவனோடு ஒரு உடன்படிக்கை. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் யாரெல்லாம் வசனத்தை கை கொள்ளுகிறீர்களோ உங்களுக்கு நான் 1000 தலைமுறை வரை நான் என்ன செய்வேன், இரக்கம் செய்வேன். எல்லாரும் ஆமே. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இரக்கம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் செய்வதற்கு அவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறார். உங்களுக்கு இரக்கம் செய்யணும்னு விரும்புகிறார். இரக்கம் செய்வதற்கு அவர் சொல்லுகிற ஆலோசனை என்ன, நீ என்னை நேசிக்கணும்னு சொல்லுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது தேவனை நேசிப்பது. எல்லாரும் சொல்லுங்கள், யாரை நேசிப்பது? தேவனை நேசிப்பது. இந்த உலக பொருட்களை மனிதன் நேசிப்பான், உலக பொருட்களை நேசிப்பான், உலகத்தில் எல்லாத்தையும் நேசிப்பான். ஆனால் மனிதர்களை நேசிப்பான்.
மனிதர்கள் அவனை ஏமாற்றின போது மனிதர் அன்புகளெல்லாம் மாறும். மனித அன்புகள்லாம் மாறும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் கதறுகிறான், அழுகிறான், ஐயோ நான் இப்படி நினைத்தேனே, இப்படி ஆயிட்டேன்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனிதர்கள் அன்பெல்லாம் மாறும். மனைவி அன்பு மாறும், பிள்ளைகள் அன்பு மாறும். எல்லாரும் ஏமேன் ஏமேன். கணவன் அன்பு மாறும். ஏமேன். மாறாத அன்பு உள்ளவர் தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. நீ அவருக்காக செய்த ஒரு சிறு துறி காரியத்தை கூட அவர் மறக்க மாட்டா. உனக்கு அதற்கான பலனை கொடுக்கிறவர். தேவ அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் இந்த தெய்வத்தை எப்படி நேசிக்கணும் என்று காணக்கூடாத தெய்வம் பூமியில் மனிதனாக இறங்கி வந்தபோது இயேசுதாமே தன் வாய்களிலாலே சொன்னார். மத்தேயு 22:37 தெளிவாக சொன்னார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். 22:37 மத்தேயு. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மிக தெளிவாக சொல்லிட்டார். முழு இருதயம். இருதயம் என்றால் நம்முடைய மனிதனுடைய ஆவி. மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இருக்க ஆவியோடும் உன் ஆத்துமாவிலே முழு ஆத்துமாவோடும் உன் மனம் விரும்பினபடி ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த மனம் தேவனை நேசிக்கக்கூடிய இருதயம் உள்ளதாக இருக்கணும். அன்பு கூறுகிற இருதயமாக இருக்கணும். எல்லாரும் ஆமே ஆமே. அன்பு கூறுவாயாகன்னு சொன்னார். இந்த கால வேளையில் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், நீங்கள் யாரை நேசிக்கிறீங்கன்னு, எதை நேசிக்கிறீங்கன்னு, உங்கள் வாழ்க்கையில் எதை நேசிக்கிறீங்க? ஒரு இடத்த மட்டும் கர்த்தர் யாருக்கும் கொடுக்க மாட்டா. வாழ்க்கையில் தேவனுக்கு மட்டும்தான் முதலிடம். எல்லாரும் ஆமே. அவர் ஒரு நாள் ரெண்டாவது இடத்தை அனுமதிக்க மாட்டார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் உன்னிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீ முதல் இடத்தை கொடுக்கணும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவர் அன்பு கூறணும். இந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றினா உன் வாழ்க்கை தலைகளாக மாறிடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீ அனுதினமும் ஆகாரத்துக்காகவும் உடைக்காகவும் வீட்டுக்கு வீடு கட்டணும்னு சொல்லி, கார் வாங்கணும்னு சொல்லி, அடுத்தது இப்போ பைக் வாங்கணும்னு சொல்லி, சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிற. இதெல்லாம் அற்பமான காரியம். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். எல்லாவற்றையும் கொடுப்பார். சொல்லுங்கள், எல்லாவற்றையும் கொடுப்பார். நல்லா சொல்லுங்கள். ஏமே. ஏன்னா நீங்கள் தெய்வத்தை அறியாததுனால அவரை விசுவசிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கிறது. தேவன் அன்புள்ளவர். தேவன் அன்புள்ளவர். உங்கள் மேல் அன்புள்ள தெய்வம் நம்முடைய தேவன். எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. மனிதனை உண்டாக்கும் பொழுதே அவனுக்கு எல்லா காரியத்தையும் உண்டு பண்ணி வைத்தார். ஒரு நாளும் தேவன் உலகத்தை உண்டு பண்ணும்போது மனிதனுடைய உதவி நாடலை. 6 நாட்கள் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி முடித்து 6ஆவது நாளில் மனிதனை உண்டாக்கினார். மனிதன் தேவசாயலாய் படைக்கப்பட்டான். அவனை தேவசாயலாய் படைக்கிற முதல் நாளில் படைக்கலை. படைச்சு நம்மோட ஹெல்ப்பராக வச்சுக்கலாம், கொஞ்சம் லைட்டை உண்டாக்கும் போது கூட வச்சுக்கலாம், அந்த பூமியை ஒழுங்குபடுத்த வச்சுக்கலான்னு வைக்கல. கடைசியில் தான் மனிதனை உண்டாக்கினார். ஏமே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மனிதனை உண்டாக்கி மனிதனுக்குள்ள எல்லா நன்மைகளையும் கொடுத்தார். ஒரு குறை இல்லை. ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. ஏமேன். இன்னைக்கும் உங்களுக்கு சகல நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஏதாவது ஒன்று செய்தால் கர்த்தர் கொடுப்பார். இல்லை, கர்த்தர் எப்போதும் உங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் ஆமென். அவர் நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 38வது வசனம், அடுத்த வசனம் பாருங்க. இது முதலாம் பிரதான கற்பனை. அடுத்தது, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அடுத்தது, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த பைபிளை தூக்கி தூர வச்சிடலாம். 2 கற்பனை தான். தேவனை ஒரு மனுஷன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட அன்பு கூர்ந்துட்டா தெய்வத்தை அன்பை அவன் உணர்வான். தெய்வத்தை உணர்ந்தால் தன்னை போல பிறரை நேசிப்பான். அவனுக்கு பைபிளும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அவன் தேவனை போல இருப்பான். இன்றைக்கி இந்த ஒரே கற்பனை தான் முக்கியம். நீ தெய்வத்தை அன்பு கூறணும், தெய்வத்தின் மேலே அன்பு செலுத்தணும். இதை முக்கியத்துவப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும். எல்லாரும் ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும்
முழு பலத்தோடு நீ என்ன செய்யணும்? மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். எல்லாருமே இந்த உலகத்தில் நம்ம அன்பை பார்க்கவே முடியாது. இந்த உலகத்தில் அன்பை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாதா பாஸ்டர்? நான் பார்க்குறேனே. நான் டீ வாங்கி கொடுத்தா அவன் டீ வாங்கி கொடுக்குறான். நான் அவன் கல்யாணத்துக்கு போய் வெறும் கவர் கொடுத்தா அவன் என் கல்யாணத்துக்கு வந்து வெறும் கவர் கொடுப்பான். சரிதானே? சரிதானே? சரி இல்லையா? இயேசு அதை தான் சொன்னார். இது அஞ்ஞானிகள் செய்கிறார்களேன்னார். அஞ்ஞான மனிதர்களும் செய்கிறார்களே. நீ நல்லது செய்து அவனும் நல்லது செய்வான் உனக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அன்பல்ல, இது கொடுக்கல் வாங்கல், பண்டம் மாற்றுதல். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? மெய்யான தேவ அன்பை இன்னும் உலகம் பார்க்கலை, பார்க்கவும் இல்லை. பார்க்கணுமானால் தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். ஆமென். அவர் மெய்யான தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், எல்லாரும் சொல்லுங்க, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளினார். நித்திய ஜீவன்னா தேவனோட எப்போது இருக்கும்படியாக. குமாரனாகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதற்குன்னா நீங்கள் அவரோடு பரலோகத்தில் இருக்கும்படியாக. சொல்லுங்க, அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்தார். யாராமே இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் யாராவது அப்படி அன்பு கூற முடியுமா? ரத்தத்தின் ரத்தமே அப்படிலாம் பேசுவாங்க. மேடை ஆரம்பிச்சோடு நினைச்சுவாங்க, ரத்தத்தின் ரத்தமே, உடன்பிறப்பே. சரி, உடன்பிறப்புனா நம்ம வீட்டில் போய் படுத்து தங்கிட வேண்டியதானே 2 நாளைக்கு? உடன்பிறப்பு தானே. உடன்பிறப்பு வீட்டுக்கு வரேன் 2 நாள் வச்சு சோறு போட்டுனா போடுவானா? நீ யாருன்னு கேட்பான் வாட்ச்மேன். ரத்தம் வீட்டு பக்கமே போக முடியாது. AK-47 நிற்பான். இவங்க வீட்டாவது எட்டியாவது பார்க்கலாம். நல்லா யோசித்து பாருங்கள். உலகத்தில் வார்த்தைகளில் ஜாலம் பண்ணுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் மெய்யான தேவன். நீ என்னை நம்புனா நான் என்னோட கூட பரலோகத்தில் வச்சுக்கிறேங்கிறார். எல்லாரும் ஆமே. நம்ம இந்த பூமிக்குரிய தன்மை உடையவர்கள். சொல்லுங்கள், நீங்கள் யாருக்குரியவர்கள்? நம்ம பூமியில் உண்டானவர்கள். ஆகையினால இந்த பரலோக அன்பை உணர முடியல, அதை புரிந்து கொள்ள முடியல. இதான் நம்முடைய பிரச்சனை. நம்ம பூமிக்குரியவர்களாக இருக்கிறோம், பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறோம், பூமிக்குரியவர்களாக இருக்கிறதுனால பரலோக அன்பை நம்மளால் உணர முடியவில்லை. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்த அன்பு எப்படி வெளிப்படுத்தினார்? தன் ஜீவனை கொடுப்பதனால. பிதாவாகிய தேவன் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை கொடுத்ததுனால. இப்போ இயேசுவை நமக்காக கொடுத்து உங்களை எல்லாம் மீட்டு கொண்டார். இப்போ தேவனுடைய பார்வையில் நீங்க முக்கியமா, இயேசு முக்கியமா? சொல்லுங்க, நீங்க முக்கியமா, இயேசு முக்கியமா? பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் நீங்கள் வேணுங்கிறதுக்கு தான் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பினார். நீங்கள் எவ்வளோ முக்கியமானவங்க தேவனுடைய பார்வையில் யோசித்து பாருங்கள். நீங்கள் கொடுப்பீங்களா உங்கள் பிள்ளைய? தாய்மார்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களால் கொடுக்க முடியுமா? பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே தன் ஒரே பேரான குமாரனை பூமிக்கு மனிதனாய் அனுப்பி இந்த மனித குலத்தின் பாவத்திற்காக ஈன சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரித்து தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் அன்பு வெளிப்படுகிறது. அன்பு, தேவன் என்னை நேசிக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னை நேசிக்கிறார். இதை நாள் முழுவதும் நீங்கள் ஒரு நாள் முழுவதும் சொன்னாலும் அது தகும். தேவன் மெய்யாகவே உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க, மெய்யாகவே என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 5:8 பாருங்க, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்ம பாவிகளாகவும் துரோகிகளாகவும் இயேசுவுக்கு விரோதமாக எண்ணங்களை கொண்டு இருக்கும் பொழுது இயேசு நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். எல்லாரும் ஆமே. தேவன் நம்மை போல உள்ள ஒரு மனிதர் அல்ல. தேவன் அன்பான தேவன். ஹல்லேலூயா.
மத்தேயு 5:48 வாசிக்கும் போது அவர் பூரண சற்குணம் உடையவர். அவர் எப்படிப்பட்டவர்? பூரணமான சற்குணம் நிறைந்தவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பூரண சற்குணம் நிறைந்தவர், பூரணமான நன்மை உடையவர், பூரணமான நல்ல குணம் உடையவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பூரணமான நல்ல குணம் உடையவர். எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்பு எப்படி பாருங்க, மத்தேயு 5:45 பாருங்க. அவர் நல்லவர் மேலும் தூயவர் மேலும் என்ன செய்கிறாரு? 45 வாசிங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர்னா, கெட்டவங்க மேலே நல்லவங்க மேலே எல்லார் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணி அவர் நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர் மேலே மழையை பொறிக்க செய்கிறார். தேவன் மிகவும் அன்புள்ளவர். சொல்லுங்க, தேவன் மிகவும் அன்புள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் எப்போதும் மனதில் வைத்து கொள்ளணும், அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார், நோயை வெறுக்கிறார், நோயாளியை குணமாக்குவார், அவர்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தரித்திரத்தை இயேசு வெறுக்கிறார், தரித்திரனை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீ யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4:8 வாசித்து பாருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீதிமொழி 10:12 அதே வார்த்தையை சொல்கிறது. அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யுமா? மூடும். ஆமென். அப்போ அன்பு, தேவனுடைய அன்பு தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை அவரோடு கூட சேர்த்து கொள்வதற்கு காரணம் என்ன? அவருடைய சுத்த அன்பு. சங்கீதம் 130:4 வாசித்து பாருங்கள். அன்பை நாம் உணர வேண்டும். தேவ அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அவருக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. தேவன் நம்மை மன்னிக்கிறார் என்பதற்காக நான் மன்னிச்சிட்டாரு அதனால் மறுபடியும் போய் பாவம் செய்வேன் செய்யாதீங்க. அவர் மன்னித்த உடனே நினைங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராயிருந்து எவ்வளவு அன்புள்ளவராயிருந்து என் பாவங்களெல்லாம் மன்னித்து விட்டீர், நான் உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இனி ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது, இனி ஆண்டவருக்கு நான் விருப்பமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன், அவர் என்னை பாவத்தை மன்னித்து எனக்கு இந்த நிலையில் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், தேவன் அன்புள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அன்புள்ளவர், தேவன் அன்புள்ளவர். என் குற்றங்களெல்லாம் மன்னிக்கிறார், என்னை அவர் சேர்த்து கொண்டார், அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கு 10:18 ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவன் இயேசு இடத்துல வருகிறான். நல்ல போதகரே என்று அவரை அட்ரஸ் பண்ணுறான். உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறாரு. அதற்கு இயேசு, நீ உன்னை பார்த்து நல்லவன் என்று சொல்வான் ஏன்னு சொல்லிட்டு, தேவன் ஒருவரே நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லிட்டார். ஹல்லேலூயா. நீ ஏன்பா நல்லவர்னு சொல்கிற? தேவனை தவிர வேறு யாரும் நல்லவர் கிடையாது. சொல்லுங்கள், தேவனை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவருங்க. வார்த்தை அறிமுகப்படுத்தும் சொல்கிறீங்கள, அவர் ஒரு நல்லவர்னு. அவர் என்ன பொய் தான் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க, இவ்வளோ நாளும் பொய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் நல்லவர்னு சொல்லுவீங்க, அவர் ஏதாவது சிம்ஸ் பண்ணிட்டாருன்னா எனக்கு தெரியாதுங்க, அப்படிலாம் பண்ணுவார்னு எனக்கு தெரியாதுங்க. தயவுசெய்து யாரையும் நல்லவன் கெட்டவன் சொல்கிறதெல்லாம் நிறுத்திடுங்க. நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவனை பற்றி நல்லவன், இவன் கெட்டவன், இவன் பொல்லாதவன், இந்த நியாய தீர்ப்பு வேலையெல்லாம் செய்யாதீங்க. தேவன் ஒருவரே நல்லவர். சொல்லுங்கள், தேவன் ஒருவரே நல்லவர், தேவன் ஒருவரே நல்லவர். அவர் நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர், ஜோதிகளின் பிதாவிடத்தில் வாசம் பண்ணுகிறவர். அவர் நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து இறங்கி வரும், நமக்கு நன்மையை கொடுக்கிறவர். சொல்லுங்கள், நன்மையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:8 பாருங்க, அவர் அன்பை குறித்து எழுதுகிறாரு. அன்பு, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவனாலே அன்பு தான். தேவன் எப்படி இருக்காரு? அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா.
அன்பின் மொத்த ரூபமே தேவன் தான். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். தேவன் மேல் வைத்திருந்த அன்பை நாம் அறிந்து விசுவசிக்கிறோம். எத்தனை பேர் தேவன் உங்கள் மேலே வச்சிருக்க அன்பன் அறிந்து விசுவசிக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. நான் தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறாருன்னு விசுவசிக்கிறவங்களாம் கை தூக்கி காட்டுங்க. நம்புகிறவங்களாம் கை தூக்கி காட்டுங்க. ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் எப்போதும் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். தேவன் உன்னை நேசிக்கல, தேவன் உன்னை கை விட்டுட்டாரு, இனி உனக்கு நன்மை வராது, இனி நன்மை கிடைக்காதுன்னு சொல்வார். உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு காரியத்தை செய்யுங்க, நன்மையானது எதுவோ அதை யோசிங்க. தீமையை பற்றி தயவுசெய்து பேசாதீங்க, தீமையை கேட்காதீங்க. அது நல்ல பவுல் அழகாக எழுதுறார். நேற்று நாங்கள் தியானித்தோம், அழகாக எழுதுறார். ஒழுக்கம் உள்ளவை எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நல்லவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அதையே சிந்திச்சா அதே வரும், நல்லது வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் இப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணார், அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னு பேசினா உன் வாழ்க்கையும் சரியில்லாமல் போயிடும். அவர் போய் சொன்னார், இவர் திருடினார், அவர் திருடினார்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்படி நீயும் திருடுவ, நீயும் போய் சொல்லுவ. ஏன்னா அதுதான் நீ தியானிச்சுட்டே இருக்கிற. எதை தியானிக்கிறியோ அதை செய்ய போகிற. ரொம்ப சிம்பிள். அப்போ இன்றைக்கி உங்கள் உள்ளத்தில் எழுதுங்க. பேப்பர் கூட எனக்கு படிக்க பிடிக்கவே பிடிக்காது. சதக் சதக் என்று குத்தினான். ஏன் மெதுவாக தான் குத்திட்டு போட்டுமே. எல்லாம் தீய செய்தி, எல்லாம் தீமையான செய்தி. இதை நம்ம ஏன் படிக்கணும்? நம்ம மைண்டை கெடுக்கணும். நல்லா யோசித்து பாருங்கள். ஆனால் நான் பிரசங்கியாக இருக்கனால சில செய்திகள் தெரிய வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நான் இந்த உலகத்தை விட்டு வேறு எங்கேயோ வேறு உலகத்துக்கு போயிட வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் செய்தியும் பார்க்குறது உண்டு. அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, தீமையை கேட்காதீங்க, தீமையை தியானிக்காதீங்க. உங்களுக்கு நன்மை வரணும்னு இருந்தால் தீமையை கேட்டோன்னா வயிறு வீங்குதா, உங்கள் வாழ்க்கையில் தீமை தான் ஃபாலோ ஆகும். தீமையை கேட்டோன்னா வயிறு வீங்கக்கூடாது, அதை அப்படின்னு உதற தள்ளணும். வாழ்க்கை நன்மை வரும், நன்மையானது வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதை கற்பம் தெரிக்கிறோ அதுதான் டெலிவரி ஆகும். தீமையானதெல்லாம் கேட்டு வயிறு வீங்கிட்டுனா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தீமை தான், 100% கேரண்டி. இன்னையிலேருந்து தீர்மானம் பண்ணுங்க, நான் தீமையானதை பேச மாட்டேன், தீமையானதை தியானிக்க மாட்டேன். நல்லவைகளை இவைகளை வசனத்தின வாசிருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் நீள வசனம் வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் கடைசியாக எழுதிட்டு முடிக்கிறார். முடிக்கும்போது சொல்கிறாரு, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை எவைகளோ, நீதி உள்ளவை எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியங்கள் எவைகளோ, புகழ் எவைகளோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். வேறு சிந்தனையே வரக்கூடாது. இதை சிந்திச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எண்ணம் போல வாழ்வுன்னு தமிழில் அந்த காலத்திலே சொல்லிட்டான். ஏமே எண்ணம் போல வாழ்வு இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எண்ணம் நல்லா இருந்தால் நல்ல வாழ்வு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள். ரொம்ப சைலண்டாக இருக்கிறீங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஆமென். யோவான் எழுதின சுசேஷம் 4ஆம் அதிகாரம் 16 திருப்பி போட்டுருங்க. 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். டெய்லி அந்த அன்பை நினைக்கணும். எப்படி நினைக்கிறது? டெய்லி காலையில் 5 மணிக்கு ஃபுட்பீட்டில் வந்து நாங்கள் சோதனம் பண்ணுவோம். சோதனம் பண்ணி ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் சோதனம் பண்ணி முடிச்சோன்னு நான் என்ன சொல்வேன்னா, இயேசு என் பாவத்துக்காக சிலுவையில் மன்னித்ததுக்காக நன்றி. எனக்கு அவ்வளோ பெரிய தியாகத்தை அவர் செஞ்சுருக்காரு. நீங்கள் அந்த ஃபுட்பீட்டில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷன்.
ஆனால் அவர் சிலுவையில் மரிச்சதுனால நான் நிற்கிறேன். ஆகையினால அவர் மேலே வைத்த அன்பு, ஏமேன், அந்த அன்பை நினைக்கணும், ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். ஏமேன், தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை நாம் அறிந்து விசுவசிக்கிறோம். அவர் நம்ம மேலே வைத்திருக்க அன்பை உணரணும். நம்மளை மற்றவங்களை காட்டில் எந்த விசேஷம் இல்லை. நம்மளை அவர் அன்பினால் அவர் சிலுவையில் மரித்து நம்மளை மீட்டு கொண்டதுனால பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருவன் வாக்கு பண்ணியிருக்கார். அதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு மாறாது. ஆமென். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். இந்த அன்பை உணர்ந்தவன் தான் கர்த்தருக்குள்ளே வாழ முடியும். இந்த அன்பை உணரணும். கர்த்தரை நேசிக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரை நேசிக்கிறார். அவர் அன்புக்குள்ளே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இதை காட்டிலும் பெரிய காரியம் இல்லை. உனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும். என் தேவனை நேசிக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார்னா நீ எந்த சூழ்நிலையும் சபலப்பட மாட்ட, அதில் டென்ஷன் ஆக மாட்டேன். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அன்பாக இருக்கிறார். கர்த்தர் அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்ம மேலே அன்பாகவே இருக்கிறார். நமக்கு எல்லாமே கொடுக்குறேங்கிறார். நீங்கள் அவர்கிட்ட போய் எனக்கு சட்டை இல்லை ஆண்டவரே, நான் கிறிஸ்மஸ்க்கு என்ன ட்ரெஸ் வாங்குவேன், எனக்கு படம் இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு ஜோமுன்னா அவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? ரேஷன் கடை வாங்கி தரேன்னு சொல்லுவாரா? இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கடை வாங்கி தரேன்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? யாருக்கு எனக்கு என்ன தெரியும்? அவர் சொல்கிறது, அவர் சொல்கிறது ஏன்ட்ட கேட்டால் எப்படி பாஸ்டர்? இவ்வளோ நாளும் பைபிள் படிச்சிருக்க, என்ன சொல்லுவார்னு தெரியாது. முதல்ல தேவராஜ்யத்தை நீதியும் தேடு. தேவராஜ்யத்தையும் தேவராஜ்யத்தையும். அப்போ இந்த தேவராஜ்யத்தில் நீதியில் என்ன இருக்குது? சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் நான் தாரேங்க, நீ ஒன்றும் கிரியை செய்ய வேண்டாம், நான் தாரேங்கிறார். என் வீட்டுக்கு வாப்பா, நான் 3 வேளை சாப்பாடு போடுறேன், எத்தனை வருஷம்னாலும் போடுறேன் அப்படிங்கிறாரு. இதை நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியல. நம்ம ஏதாவது செஞ்சால் தான் வரும்னு நினைக்கிறோம். இப்படி செஞ்சு தான் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ அன்புக்குள்ள ஒரு மனிதன் வந்து நிலைத்து கொண்டானால் தேவன் அவனை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதை ஆபிரகாம் உணர்ந்தனால தேவன் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்னா. எங்கப்பா ஆடுனா ஆடு பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படும்னா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏமே, நம்ம கிரியை செய்கிறதுனால அல்ல, தேவன் நமக்காக எல்லாவற்றையும் கிரியை செய்து முடித்து விட்டார். எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். நீ அவரை நேசிக்கணும், அவர் ராஜ்யத்தை அறிந்து கொள்ளணும், அவர் நீதியை புரிந்து கொள்ளணும். அவர் மற்ற எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம என்ன சொல்றோம்? தா 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 தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறுத்துங்க. தேவனை தேடுங்க, தேவனுக்கு அர்த்தத்தை தேடுங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். எல்லாரும் ஆமென், ஆமென். தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை நீங்கள் அறிந்து விசுவசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன். நீங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறீங்களா? என்னை நேசிக்கிறார், நிலைத்திருக்கிறீங்களா? தேவனில் நிலைத்திருக்கிறவன் தேவன் அவனிலும் நிலைத்திருப்பார். தேவனை நேசிக்கிறவங்கிட்ட தேவன் நிலைத்திருப்பாராம். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எப்படி அன்பு உண்டாச்சு? அன்பு எப்படி உண்டாகுதுங்கிறது நல்லா கவனிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதார பலியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினதுனால அவர் அன்பு உண்டாகியிருக்கிறது. அன்பு என்ன செய்திருக்கு? அன்பு எங்கே பிறகுது? இயேசு பூமிக்கு வந்ததுனால அன்பு உண்டாகிறது. அதனால தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். இந்த பூமியில் தேவன் நம்ம மேல் வைத்த அன்புனால குமாரனை அனுப்பினார். கிறிஸ்மஸ் என்பது அன்பின் பிறப்பிடம். எல்லாரும் சொல்லுங்க, அன்பின். அவர் அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அன்பினால் நம்மளை இறக்கினார். இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்கிறவன் கெட்டு போவதில்லை, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆமென். 1 யோவான் 5:3 கூட வாசிருங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நாம் தேவனிடத்தில் கற்பனைகளை கைக்கொள்கிறதா நாம் அவரிடத்தில்
அன்பு கூறுவது. ஏமேன். நாம் அவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதல்ல, அவருடைய வசனங்களின்படி வாழ கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2 யோவான் 1:6 பாருங்கள். 2 யோவான் 1 ஒரே அதிகாரம் தான், 6 நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. நீங்கள் வசனத்தின்படி வாழ ஆரம்பித்த உடனே உங்களுக்குள்ள அன்பு இருக்கும். வசனம் தான் உங்கள் அன்பை வெளிப்படுத்தும். மனைவியை எப்படி நேசிக்கணும், கணவனை எப்படி நேசிக்கணும், பிள்ளைகளை எப்படி நேசிக்கணும், இவையெல்லாம் வசனத்தை படித்து நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் தெய்வீக அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. தாழ்மையாக சொல்கிறேன், டெய்லி நீங்கள் கொஞ்சம் பைபிள் படிங்க. தினமும் காலையில் எழுந்தோடனே வேத புஸ்தகத்தை திறந்து வச்சு படிங்க. உங்கள் பிள்ளைகளை வேத புஸ்தகத்தை படிக்க சொல்லுங்கள். ஏமேன். முதல்ல புதிய ஏற்பாடை படித்து முடிங்க. எல்லார் கையிலும் வேத புஸ்தகம் இருக்கணும். டெய்லி நீங்கள் தயவுசெய்து வேத புஸ்தகத்தை திறந்து அந்த புஸ்தகத்தை கொஞ்சம் படிங்க. அந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு பிழைப்பு உண்டாகியிருக்கிறது. அந்த புஸ்தகம் உங்களை நடத்தும். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் பதில் அதில் இருக்குது. அதை படிங்க. அதை படித்தா அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு பைபிள் படிக்க ஆரம்பித்த உடனே எல்லாம் பிரச்சனையும் உடனே முடிஞ்சிடும் நான் சொல்லலை. உலகத்தில் உபத்திரம் உண்டு. இதை படிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் சமாதானத்தை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். இந்த வேதத்தை நேசிக்கிறவன் அவனை சமாதானத்தில் கர்த்தர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 1 யோவான் 2:5 பாருங்கள். 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். வசனத்தை கை கொண்டா மெய்யான அன்பு இருக்கும். இந்த அன்பு கர்த்தரை நம்ம நேசிப்பதற்கு நமக்கு உதவி செய்யும். அப்போ முதல்ல கர்த்தர் நம்மகிட்ட காட்டுகிற அன்பை புரிஞ்சுக்கிட்டா, சுருக்கமாக சொல்கிற நல்லா கவனிங்க, தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாருங்களை புரிஞ்சு கொண்டா தான் நீங்கள் தேவனை நேசிக்க முடியும். எல்லாரும் ஆமென். ஆமே. அன்பு இங்கே உள்ள காரியம் இல்லை. இங்கே கிடைக்காத ஒரு பொருள், இங்கே கிடைக்காத, உலகத்தில் இங்கே கிடைக்காத ஒரு பொருள் அன்பு. ஏமே. சினிமாவில் காட்டுகிற அன்புங்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் என்ன? இச்சை. அதுக்கு பேர் என்னது? இச்சை. இச்சையை சினிமாவில் காட்டுறோம். அது அன்பு இல்லை, அது சினிமாவில் காட்டுவது இச்சை. இச்சை என்றால் என்ன? கட்டுக்கடங்காத ஆசை, கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆசை. பிரேக்கிங் கியர் இல்லாத ஒரு காரு, பிரேக் இல்லாத கார் என்ன செய்யும்? எங்கேனாலும் போகும், எங்கேனாலும் ஓடும். அதுக்கு தான் அன்புன்னு பேர் வச்சுருக்காம. அது மாமிச இச்சை. அப்படிப்பட்ட இச்சையை காட்டி உங்கள் மனிதர்களை கட்டி வைக்கிறான். அது இல்லை, சாத்தானுடைய வேலை. நல்லா புரிஞ்சுங்க, மெய்யான அன்பு இந்த உலகத்தில் கிடைக்காது, தெய்வத்திட்ட இருக்குது. தெய்வத்தை நீங்கள் அன்பை உணரும்படி தேவன் அவருடைய குமாரனை கொடுத்தார். குமாரனை அறிகிறவன் தெய்வ அன்பை உணர்ந்து கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் அந்த அன்பை புரிந்து கொண்டால் அவரை நேசிக்க முடியும். அல்லேலூயா. அதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு வேதத்தை வாசிக்கணும். வசனத்தை வசனமாக மாற மாற அன்பு உனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். நீ தெய்வத்தை அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பாய். தெய்வத்தை மேல் உனக்கு இரக்கம் உண்டாகும். தேவனுடைய வித்தியாசமாக நடத்துவார். ஆமென். அடுத்து அந்த வசனம் சொல்லு, என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கே நான் இரக்கம் செய்வேன். அப்போ கை கொள்ளணும்னு சொல்கிறார். கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவனுக்கேங்கிறார். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் 10 கற்பனை கொடுத்த உடனே ஈசோப்பு என்ற புல்லை எடுத்து தண்ணீரும் ரத்தத்தையும் கலந்து அவன் மேலே தெளித்து உடன்படிக்கை பண்ணாங்க. நாங்கள் இதெல்லாம் செய்வோம். நாங்கள் மக்கள் எல்லாம் மோசே இடத்துல மோசே சொன்ன உடனே அவர் கர்த்தர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிவோம், இதன்படி செய்வோம். அப்போ நான் என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு கர்த்தரை உடன்படிக்கை பண்ணினாங்க. ஆனால் அதில் ஒருவன் கூட அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கலை. காரணம் என்ன? கர்த்தர் கற்பனையை கொடுத்தார, கற்பனை நிறைவேற்றக்கூடிய கிருபை கொடுக்கப்படவில்லை. ஆமென். புதிய ஏற்பாட்டின் விசுவாசியாகிய உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, கற்பனை மட்டும் கொடுக்கல, கற்பனை நிறைவேற்றக்கூடிய கிருபையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. முதல் உடன்படிக்கை அவளை குற்றப்படுத்தினது. அது 10 கற்பனை நிறைவேற்றணும். ஒரு கற்பனையில் ஃபெயில் ஆகிட்டா மொத்த ஃபெயில் தான்.
அந்த காலத்து எஸ்எல்சி மாதிரி. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எஸ்எல்சியில் எப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டால் திருப்பி எல்லாத்தையும் எழுதணும். இவன் போய் திருப்பி எழுதுவான், ஏதாவது இன்னொரு பாடத்தில் பிடிங்கிரும். அதனால் எஸ்எல்சி பாஸ் பண்ணுறது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய காரியமாக இருந்தது. அல்லேலூயா. எல்லாம் கஜினி போகும்போது படையை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் எக்ஸாம் எழுதுக்கு போய்கிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டால், முதல் தடவை எழுதுனா 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்போல்லாம் எக்ஸாமு. ஒரு தடவை எழுதி ஃபெயில் ஆகிட்டால் 1 வருஷம் காத்திருக்கணும். அடுத்த வருஷம் தான் திருப்பி எக்ஸாம் வரும். அது வரைக்கும் அவர் படிக்கணும். அவன் படித்ததெல்லாம் மறந்துடும் 1 வருஷத்தில். அப்புறம் மறுபடியும் போய் எழுதி இன்னொரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டு வருவான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதே படி தான் பழைய ஏற்பாட்டின் 10 கற்பனையை கொடுத்துட்டு செய்யுங்கன்னா அவங்களால செய்ய முடியல. அதனால் அது குற்றப்படுத்தினதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவருக்கு தெரியும் அவங்க நிறைவேற்ற முடியாதுன்னு. அதனால தான் என் ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் மனிதனாய் தோன்றி வந்தார். எல்லாரும் ஆமென். உங்களால் முடியாதுன்னு அவர் தோன்றி வந்தார். ஆமென். 9வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆமென். அவங்களால ஃபெயிலியர் ஆனோன்னு ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசு அனுப்பினார். இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக ஈன சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அவருடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகியிருக்கிறது. ஆமென். நம்முடைய இருதயங்களால் இரத்தத்தால் கழுகப்பட்டு இயேசுடைய பரிசுத்தத்தை நாம் தரித்து கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேனார். அல்லது ஹெல்ப்பர், அவருக்கு அந்த ஆங்கிலத்தில் ஹெல்ப்பர்னு போட்டு உதவி செய்கிற ஒருவரை அனுப்புவேன்னு சொன்னார். அப்படியே போய் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். பரிசுத்த ஆவி பெறாத எல்லா பிள்ளைகளும் பரிசுத்த ஆவி பெறணும் விரும்பணும். ஏன்னா யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை. அப்போ நீ பரிசுத்த ஆவி பெறுவதுக்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, தகுதி என்ன? மாமிசத்தில் இருக்கணும். நீ மாமிசத்தில் இருக்கிறில்ல, மாமிசத்தில் இருக்கிற உன் மேலே ஊற்றுவார். இயேசு ரத்தத்தினால் கழுகப்பட்ட உன் மேலே பரிசுத்த அபிஷேகம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும். நினச்சிடாதீங்க பரிசுத்தவானுக்கு அபிஷேகம் கொடுப்பார்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் கர்த்தர் நிரப்புவார். எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரையும் நிரப்புவார் கர்த்தர், எல்லாரையும் நிரப்புவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை இந்த கடைசி நாட்களில் ஊற்றுவார். என் ஊழியத்தில் நான் தாழ்மையாக சொல்கிறேன், நான் போகிற இடமெல்லாம் ஆரம்பத்தில் மக்கள் பரிசுத்த ஆவிய விஷயத்தை பெறுவாங்க. கிராமங்களில் போய் நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன், தண்ணி எடுத்துகிட்டு போன பிள்ளைகள் கீழே குடத்தை போட்டுட்டு பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசும். நல்லா புரிந்து கொண்டு நான் யோசி, அவனுக்கு இயேசுன்னு தெரியாது, யாருன்னே தெரியாது, ஆனால் அபிஷேகம் பெற்றுருவாங்க. நல்லா புரிந்து கொள்ள, கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் உன் மேலே அந்த பரிசுத்த அபிஷேகத்தை ஊற்றணும்னு வாஞ்சியாக இருக்கிறார். எல்லாரும் ஆமே. இந்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்பொழுது அவர் உன்னை எல்லா சத்தியத்துக்குள்ளும் உன்னை நடத்துவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, இந்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? உன்னை சத்தியத்துக்குள் நடத்துவதற்காக. ஆமென். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன செய்வார்? நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சத்தியத்துக்குள்ளே நடத்துவதற்கு இந்த காலத்தில் அவர் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து உன் மேலே என்ன செய்வார்? உன்னை எல்லா சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். இப்போ வாசிங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் அவர்களுடைய தேவன். அப்போ வசனத்தை பரிசுத்த ஆவியான உங்கள் இருதயத்தில் எழுதிடுவார். எங்கே எழுதுவார்? இதுவரை கற்பலகையில் எழுதப்பட்டது பழைய வாக்கு பிரமாணங்கள் எல்லாம். இப்போ உங்கள் வசனத்தை எங்கே எழுதுறாரு? இருதயம் என்ன செய்கிறாரு? இருதயத்தில் என்ன செய்கிறாரு? அவைகளை எழுதுவேன். இப்போ எங்கே எழுதுறாரு? இருதயத்தில் எழுதுறாரு. நீங்கள் பேப்பரில் எழுதுறீங்க, எழுதி அப்படியே பத்திரமா வீட்டில் கொண்டு வச்சிடுறீங்க. ஏமே அதை நல்லா கவனித்து இருதயத்தில் எழுதிட்டு போயிருங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. பேப்பரில் எழுதி வீட்டில் எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நல்லா கேட்டு இருதயத்தில் எழுதிட்டு போயிருங்க. இருதயத்தில் எழுதிட்டு அது என்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் இருதயத்தில் எழுதணும்னு விரும்புகிறார். எல்லாரும் ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்தில் வசனத்தை எழுதணும்னு விரும்புகிறார். வசனம் இருதயத்துக்குள்ளே போச்சுன்னா நீ அந்த வசனம் என்ன சொல்லுதோ அது உன் வாழ்க்கையில் நிறைவேறும்.
எல்லாரும் ஆமென். 12வது வசனத்தை பாருங்க. அவர் உன் இருதயத்தில் எழுதுறதுக்காகத்தான் உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். எப்படி ஆக்குகிறார் பாருங்க. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன். உங்களுடைய பாவங்களை என்ன செய்தாரா, அநியாயங்களை எல்லாம் என்ன செய்தாரா, கிருபையாய் மன்னித்து. இப்போ உங்கள் கிருபையாய் மன்னித்து உங்களை இயேசு ரத்தத்தினால சுத்தகரித்து இனி உங்கள் பாவங்களையும் இனி உங்கள் அக்கிரமங்களையும் நினைக்கவே மாட்டேங்கன்னார். என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. தேவன் மன்னித்தால் நினைக்க மாட்டார். சொல்லுங்க, தேவன் மன்னித்தால் நினைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மன்னித்து உன் இருதயத்தில் அவருடைய பலகையில் என்ன எழுதுறாரு, உன் வசனத்தை எழுதி அதன்படி நடக்க உனக்கு உதவி செய்கிறார். எல்லாரும் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வசனம் உன் மேலே எழுதப்பட்டுட்டு பாருங்க. நீ கிறிஸ்தவன் ஆகிட்ட, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுட்ட, வசனத்தை கேட்குற, வசனம் உனக்குள்ள வசனத்துக்கு நடக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் வந்து உன்னோட உலாவுவார். தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பம் தேவ ஆலயம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவன் இறங்கி வருவார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, குடும்பமாக நீங்கள் வீட்டில் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம் பண்ணால் கர்த்தர் இறங்கி வருவார். இயேசு அவனுக்கு பிரதித்தியமாக, ஒருவன் அன்பாக இருந்தால் என் வசனங்களை கை கொள்ளுவான், அவனிடத்தில் பிதா அன்பாக இருப்பார், நான் அவனிடத்தில் அன்பாக இருந்து அவனோடு கூட என்ன செய்வேன், அவனோடு கூட என்ன செய்வேன், வாசம் பண்ணு. உங்கள் வீட்டுக்கு இயேசு வர்றேங்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்கள் வீட்டுக்கு இயேசு வருவாங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. இயேசுவை தேடி நீங்கள் எங்கேயும் போண்டா, இயேசு உங்கள் வீட்டுக்கு வராங்கிறாரு. நீங்கள் அவரை மேலே அன்பு கூர்ந்து குடும்பமாக உட்கார்ந்து பைபிள் ஒரு வசனத்தை படித்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஆமென். அல்லேலூயா. வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் சண்டை போட தான் செய்யும். ஏமே இந்த சாத்தாங்குட்டியெல்லாம் வச்சுட்டா ஜெபம் பண்ணுன்னு சொல்லுங்கள். அதுதான், அப்படி சொல்லாதீங்க. பாஸ்டர் அவங்களெல்லாம் வச்சுட்டு என்னால் ஒன்று மேய்க்கவே முடியல, இதுகளெல்லாம் வச்சுட்டு எப்படி ஜெபம் பண்ணுறது? ஒன்று பாட்டு புத்தகம் தூக்குது, ஒன்று பைபிளை தூக்குது, ஒன்று ஓடுது, ஒன்று வருது. இப்போல்லாம் 2-3 தான் வச்சுருக்கீங்க. அந்த காலத்தில் ஹாஸ்டல் மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் 10 பேர். ஏமே ஒரு சின்ன மினி ஹாஸ்டலே நடந்தது. ஏமே எங்கள் அப்பா எல்லோரும் கல்யாணம்னு சொல்லிட்டார். எங்கள் கல்யாணம்னா எல்லோரும் கூட 48 பேர் நாங்கள் மொத்தம். எங்கள் அப்பா மே மாதம் வந்தால் சொல்லிடுவார், எல்லாருக்கும் டேட்டை அலாட் பண்ணிடுவார். 1ஆம் தேதியில் 10ஆம் தேதி இந்த குடும்பம்லாம் வரலான்னு. 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 குடும்பத்துக்கு. அப்படி தான் எல்லோரும் ஒரே ஐடியா வந்து உட்காந்தா 48 பேர். சமையக்காரன் வச்சு தான் சமைக்கணும். இப்போ அப்படி இல்லை. 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் சந்தோஷம். நாங்கள் அந்த நாட்களில் 10 பேர் இருந்த போதும் எல்லாம் குடும்பமாக உட்காந்து ஆர்சி கோயிலுக்கு தான் போனோம். குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். டெய்லி குடும்ப ஜெபம் உண்டு. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா குடும்பமாக ஜெபம், ராத்திரி 6 மணி ஆனால் திருகால ஜெபம், நைட்டு 8:30 மணிக்கு எங்கள் வீட்டில் ஜெபம். எல்லோரும் கம்பல்சரியாக ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி எங்கள் செத்து போன எங்கள் தாத்தா பாட்டி எல்லோரும் பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு ஜெபம் பண்ணி ஆமேன் போட்டுட்டு தான் தூங்கணும். அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகிறோன்னே அவ்வளோ ஸ்ட்ராங்கான விசுவாசம் எங்களுக்கு. அறிந்தோ அறியாமலையோ ஆனால் சரியாக செய்வோம், டிசிப்ளினாக இருக்கும். 8:30 மணி ஆனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஜெபம். குடும்ப ஜெபத்தை கண்டிப்பாக நீங்கள் கட்டி எழுப்பணும். ஏமேன். குடும்பமாக நம்ம ஜெபிக்கணும். அது கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருமே குடும்பத்து ஜெபம் பண்ணால் குடும்பத்துக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்கும். தேவன் உங்களில் வாசம் பண்ணுவார். சமாதானம் உண்டாகும். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இந்த பைபிளை திறந்து படிக்கிற வீட்லையும் குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுற வீட்லையும் தேவன் வாசம் பண்ணுவான். தேவன் பிரசன்னமாகி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதான் வாக்குத்தத்தம். அவர் பிரசன்னமான சமாதானம். நீங்கள் அவரை கூப்பிடவே மாட்டீங்கன்னா வீட்டில் யார் இருப்பான்னு உங்களுக்கே தெரியும். சில வீட்டில் போனால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்க எப்படிதான் இல்லை வீட்டில் குடியிருக்காங்கன்னு தோணும். ஏன்னா அங்கே முதல் பிசாசு இருக்கும். அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெய்வத்தினுடைய பிள்ளைகளை நம்ம வீட்டில் தெய்வ பிரசனை இறங்கணும்னு விரும்பணும். குடும்பமாக பாட்டு பாடணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். அங்கே தேவ சமாதானம் இறங்கும். இது ரொம்ப நேரம் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் உங்களால் பண்ண முடியாதா? ஒரு 15 நிமிஷம். மனம் உண்டால் மார்க்கம் உண்டு. மனம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் ஒரு காரியத்தை செய்யணும்னு தீர்மானிச்சிங்கன்னா
கரெக்டாக அதை செஞ்சு பாருங்கள், குடும்பத்தில் ஒரு சமாதானம். இல்லை ஒரு டிசிப்ளின் லைஃப் தான். ஒரு காலத்தில் ஒழுங்கீனமாக வாழ்ந்தோம், இப்போ கர்த்தருக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இறங்கி வருவார், வந்து உங்கள் கூடாரத்தில் வாசம் பண்ணுவார், பண்ணி உங்களோட உலாவி வருவார். அப்போ தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அப்போ இயேசு மெய்யான தேவன் என்றோ அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்றோ நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எல்லாரும் ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இல்லைன்னா உலக மனுஷன் போல பையனை பிடிச்சி குத்தணும், பட்டி 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 படிக்க மாட்டாங்க, இவன் படிக்க மாட்டாங்க பாஸ்டர், ஞானம் இல்லை ஒன்றும் இல்லை, படிப்பே வராது. நீ நல்லா ஜெபம் பண்ணி பாரு, உன் பிள்ளையை கர்த்தர் உயர்த்தி எங்கேயோ கொண்டு போயிடுவார். கெட்டிக்காரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் இப்போ கெட்டி பெற்றவரெல்லாம் பெரிய பெரிய கெட்டிக்காரன் ஒன்றும் கிடையாது. தேவ அனுக்கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். நீ கூடி ஜெபம் பண்ணி பாரு, உன் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக படிக்கும். எப்படி தட்டி தட்டி தடுமாடி வந்து கடைசி பார்த்தா பெரிய அளவுக்கு வந்திருப்பான். நல்லா புரிந்துங்க, தேவனோடு சஞ்சரிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி எத்தனை பேர் தீர்மானம் பண்ணி கையை உயர்த்துங்க, நான் குடும்ப ஜெபம் பண்ணாமல் நான் படுக்க போக மாட்டேன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்கள், எல்லாம் கையை உயர்த்துங்க, நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவை குடும்ப ஜெபம் பண்ண அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். குடும்பமாக நாங்கள் உண்மையை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யும். குடும்பமாக இந்த இடத்துல ஜெபத்தில் இருக்க கர்த்தருக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் உண்டு ஆண்டவரே, ஆனால் நாங்கள் ஜெபித்தால் கர்த்தர் கிரியை செய்வார். நாங்கள் ஜெபித்தால் கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எல்லாரும் கைகளை போட்டுருங்க. எப்போ தேவன் அன்பாக இருக்கிறார், உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறேங்கிறார். எல்லாத்தையும் சகோதரிமார்கள்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா வீட்டில் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சிலர் வருவாங்க. வீட்டில் வந்து பார்த்தா அம்மா ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டாங்க. இப்போ பெட்ரூமில் பார்த்தா பெட்ரூம்லாம் நீட்டாக இருக்குது, எல்லாமே சுத்தமாக இருக்குது. ஒன்று அம்மாகிட்ட கேட்குறாங்க, என்ன எல்லாம் பண்ணிட்டம்மா நீ வாரேன்னு, நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்கிறாங்க. இன்றைக்கி ஏசுநாதர் உன்னை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ எனக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து நல்லா ஆராதனை பண்ணி இரு. தேவனை நம்புங்க, தேவனை விசுவசிங்க, தேவன் மேலே அன்பு கூறுங்க, நீங்கள் தேவனை ஆராதிங்க, சந்தோஷமாக படுத்துக்கோங்க. நான் உனக்காக யாவற்றையும் அவர் நான் செய்கிறேங்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நம்ம கையை பாருங்கள், இந்த கை சும்மா இருக்காது, இந்த நாக்கு சும்மா இருக்காது, எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதெல்லாம் பாசிட்டிவ் ஆக்டிவ், என்னத்தையாவது கிண்டிக்கிட்டே இருக்கும். சில பேர் பக்கத்து வீட்டு போயிட்டு வந்துட்டா ஒரு 2 நிமிஷம் போயிட்டு தான் பக்கத்து வீட்டில் சட்டா பால்ட்டி மீல் சத்தம் கேட்கும். அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் நீங்கள்லாம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஏமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறார், நல்லா கவனிங்க. அவரை நம்புங்க, அவரை சொல்லுங்க, அவரை விசுவசிங்க, அவரை அன்பு கூறுங்க. எல்லாருமே அவரை ஆராதிங்க. இதை செஞ்சுட்டா போதும், மற்றெல்லாம் நான் தரேங்கிறார். எல்லாரும் ஆமே ஆமே, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறார். இப்படி செய்கிறவர்களை தான் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டுருவாங்க. அவனுக்கு இது எப்படி வந்தது, அது எப்படி வந்ததுன்னா அது அப்படி தான் வருங்க. நீ படுத்து தூங்கிக்கிட்டு நீ என்னதாமோ தலைகளை நின்று தின்னா கூட வராது. எந்த மனிதன் தேவனை நம்புகிறானோ, எவன் தேவனை விசுவசிக்கிறானோ, எவன் தேவனை அன்பு கூறுகிறானோ, எவன் தேவனுக்கு ஆராதனை செய்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆராதனைக்கு வருகிறவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் வாழ்க்கை செழித்திருக்கும், அவன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் அவனை தேடி வரும். இவ்வளவுதான் கிறிஸ்தவம். இந்த அடிப்படை சத்தியத்தை உள்ளத்தில் எழுதிட்டேன்னா உன் வாழ்க்கை தலைகளாக மாறும். நீ இதற்காக கிரையை செலுத்தினா அந்த கிரையத்துக்கான பலனை கொடுப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் நம்ம ட்ரிபிளிங்கில் சபையில் இருக்கும்போது செக்ரட்டரி காலனிலேருந்து சைக்கிளில் வருவார். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் சைக்கிளில் வருவார். ஒரு பழைய சைக்கிளில் வருவார், பழைய ஸ்கூட்டரில் வந்தார், அப்புறம் காரில் வந்தார். இப்போ பாருங்கள், அவர் கார் வாங்கிட்டார், இப்போ எல்லாம் வசதியாக வந்து உட்காந்துட்டார். அப்போ நான் யோசிப்பது உண்டு, அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு வருவார், வந்து உட்காருவார் சபையில், வந்து உட்காந்து டைரி வச்சு எழுதுவார் நான் சொல்கிறதெல்லாம். அவர் உலகத்தில் எப்படியோ போய்கிட்டு இருந்த மனுஷனை கர்த்தரை அப்படியே திருப்பி இன்றைக்கி ஒரு கர்த்தருக்குள்ளே ஒரு மனுஷனாக மாற்றி அவரை சகலத்திலும் ஆசீர்வச்சு வச்சுருக்கார். அவருடைய கற்பனையில் கூட இப்படி நான் இப்படி இருப்பேன்னு அவர் நினச்சதே இல்லை. ஏமே பிள்ளைகளெல்லாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஃபாரின் போயிட்டு 6 மாதம் கழித்து வந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தெய்வத்தினுடைய பிள்ளைகளை இதுதான் காரணம்.
மறுபடியும் சொல்கிறேன், இதை பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கி தேவனை நம்புங்க, தேவனை விசுவசிங்க, தேவனை நேசிங்க, ஆராதனை செய்யுங்க. மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த தெய்வத்தை நேசித்து நீங்கள் அவர் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள ஆரம்பித்த உடனே அவர் வருவாராம். யோவான் 14:21 வாசிங்க. இப்போ இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இல்லை, 21-23 வாசிக்கிறோமா? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பாருங்க, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவன் என்னில் அன்பாய் இருக்கிறான். என்னில் அன்பாய் இருக்கிறவன் பிதா அன்பாய் இருக்கிறார். பிதா அன்பாக இருக்க நானும் அவர்கள் அன்பாய் இருக்கிறேன். வந்து என்ன செய்வேனா, அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். எல்லாரும் ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு என்னை என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். இன்றைக்கி ஆண்டவர் யாருன்னு தெரியாமல் தான் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. அநேக மக்கள் இந்த உலகத்தில் வறுமையிலே வாழ்கிறாங்க. காரணம் என்ன? தேவன் யாருன்னு தெரில. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவன்னு அவருக்கு புரியலை. அவங்க எப்படியோ அப்படியே வாழ்ந்து கடைசி சேர்த்து பரலோகத்துக்கு வந்தோன்னா கண்ணீரெல்லாம் கத்தர் தொடச்சி, மழையின் பைபிளை சரியாக படிக்கலை, ஆகையினால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், கண்ணீரை யாவையும் துடைப்பேன்னு சொல்லி தொடச்சி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிடுவார். நல்லா பிடிச்சிக்கோங்க, தேவன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏதோ பாவமன்னிப்பு மட்டுமல்ல, அவர் ஒரு அன்பான தெய்வம். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பராக்கிரம் நிறைந்தவர். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் இல்லை. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும். உன்னதமான தரிசனங்களை உங்களுக்கு கொடுக்கவும் அதில் நடத்தவும் அவரால் உங்களால் முடியும். அதுக்கு அவருடைய குறித்த வெளிப்பாடு, அவர் யார், அவரால் என்ன செய்ய முடியும்ங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆமென், எல்லாரும் ஆமென். அதுக்கு அவரை நேசிக்கணும். சாலமோன் கர்த்தரை நேசித்தான், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். அதனால தான் பெரிய பலியெல்லாம் செலுத்தினான். கர்த்தர் அவனை தேடி வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். நீ தேவனை நேசிக்க கற்றுக்கோ, தேவனோடு கூட அவர் உன்னை வெளிப்படுத்துவார். தேவன் தனக்குள்ளே வந்து அவனுக்கு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை தனக்கு யார் என்பதை வெளிப்படுத்தினான். பழைய ஏற்பாட்டில் ஐஸ்வர்யம் தான் பெரிய காரியம், புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் மகிமையான ராஜ்யத்தை கட்டுகிறார். அந்த ராஜ்யத்தில் உள்ள காரியங்களை குறித்தும் அந்த ராஜ்யத்தில் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தவும் அவரால் முடியும். நீ நல்லா புரிந்து கொள், கர்த்தர் உன்னை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் யார், அவரை கொண்டு எந்த அற்பமான ஒரு தாவீதை தெரிந்து கொண்டு, ஆடுகளுக்கு பின்னே போன தாவீதை தெரிந்து கொண்டு சமர இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினது போல இன்னைக்கும் உன்னை உயர்த்த வேண்டுமானால் நீ அவர் கற்பனைகளை கைக்கொள்ளு, அவர் அன்பை புரிந்து கொள். அவர் தான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ நீ சொல்லுவ திரும்பி பார்த்து, நான் இப்படி இருந்த என் தேவன் என்னை உளவாய் உயர்த்தினார் என்று. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். ஏமே, இப்படி கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? இரக்கம் செய்வார். 1000 தலைமுறைக்கு. எத்தனை தலைமுறைக்கு? 1000 தலைமுறை. 1000 தலைமுறைக்கு இறக்கும். ஒரு மனிதன் வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தால் அவன் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சொத்தை தெரிஞ்சு வச்சுருக்கான். அதனால் கர்த்தர் சொல்லுது, நீதிமானுடைய சங்கதி என்ன செய்யாதான்? அப்பத்துக்கு அலைஞ்சு அவன் தலைமுறை ஆசீர்வாதமாக இருப்பான். ஏன்னா அவன் அப்பா நீதிமானாக இருந்தான். ஒரு ஆபிரகாம் நிமித்தம் ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கிலிருந்து யாக்கோப்பில் 12 கோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்ன? ஆபிரகாம் தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டான். நான் அவன்கிட்ட ஏதாவது சொன்னால் அவன் பிள்ளைகளுக்கிட்ட சொல்லி பிள்ளைகளையும் கீழ்ப்படி இதுபடி நடக்கும்படி நடத்துவான்னு நான் அவனை குறித்து அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். இன்றைக்கி நீங்களும் நானும் குடும்பமாய் கர்த்தரை சேவித்து நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் செய்த காரியங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகளை வழி நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். சொல்லுங்கள், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஏமே, எபேசியர் 2:4 வாசிக்கிறோம், அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யராய் இருக்கிறார், நம்மில் அன்பு கூர்ந்து கூறுகிறவராய் இருக்கிறார், இரக்கத்தின் ஐஸ்வர்யவர். அதனால தான் தம் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. தாம் பிள்ளைகளை நேசிக்கிறார், தன் பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்வார். சொல்லுங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயா 49:13 அப்படி சொல்லு, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வாரா? இரக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, அது கடைசி பகுதியை பாருங்க. தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சிறுமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் என்ன செய்வாரு? நீ ஒருவேளை இன்னைக்கு சிறுமையில் இருக்கிறாயா? கர்த்தர் இரக்கம் செய்வான். கர்த்தருடைய இரக்கம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய இரக்கம் என் மேலே வரும். சொல்லுங்கள், கர்த்தருடைய இரக்கம் என் மேலே வரும். ஹல்லேலூயா. 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 ஆமென். தாவீது கர்த்தருடைய இரக்கத்தை அறிந்திருந்தான். ஜனங்களை எண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க, ஜனங்களை எண்ணக்கூடாது. கர்த்தர் வானத்து நட்சத்திரத்தை போல பெருக்க பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் தாவீதின் இருதயத்தை சாத்தான் ஏவனான், நீ போய் என்ன செய்ய, ஜனத்தை எண்ணுன்னு. அப்போது அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, அவன் கேட்கல. ஜனத்தை எண்ணினால கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தார். அவனை கூப்பிட்டு சொன்னார், காத்து என்ற தீர்க்கதரிசி அனுப்பி அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து சொன்னார், நீ இந்த காரியத்தை செஞ்சனால நான் ஒரு 3 காரியம் செய்ய போகிறேன். தேசத்தில் 3 மாதம் என்ன செய்வது, பெரிய கொடிய பஞ்சத்தை கொண்டு வர போகிறேன்னார். கொடிய பஞ்சம் வரப்போகுதுன்னார். ஹல்லேலூயா. வாசிங்க, 1 நாளாகமும் 21:12. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். இப்போ கர்த்தர் அனுப்புகிறாரு. 3 வருஷம் பஞ்சம் அல்லது 3 மாதத்துக்கு சத்துரு உங்களை பின்தொடர்ந்து இது பண்ணுவான். இல்லை கொள்ளை நோயினால் நான் என்ன செய்ய போகிறேன், உங்களை கொள்ளை நோயினால் உன்னை என்ன செய்ய போகிறேன், நான் வாதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். தாவீது அதுக்கு என்ன பதில் சொன்னான்? அந்த 3ல் ஏதாவது ஒரு சாய்ஸ் எடுத்துக்கோ, ஏதாவது ஒன்று சொல்லு, இந்த தண்டனை கொடுக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு. அவன் என்ன சொல்றான் பாருங்க அடுத்த வசனத்துல. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். நான் கர்த்தருடைய கையில விழட்டும், மனுஷ கையில விழக்கூடாது. என்ன சொல்ல, மனுஷர் கையில விழக்கூடாது, கர்த்தர் கையில விழுகிற அவர் இரக்கம் மகா பெரியதுன்னா. இன்னைக்கு அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, அவர் இரக்கத்தினால் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அவர் காலைதோறும் நமக்கு இந்த இரக்கத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. காலை எழுந்து நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கேட்கணும், என் மேலே இரக்கமாயிரும் சொல்லணும். ஹல்லேலூயா. 2 காரியம் காலையில் கேட்கணும், ஒன்று இரக்கம், ஒன்று கிருபை. கிருபை நமக்காக யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். தேவ இரக்கத்தினால் நம்ம இருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய இரக்கம். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரியோ பக்கத்தில் இயேசு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குருடன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். மார்க்கு 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பர்த்திமேயு என்ற குருடன் என்ன செஞ்சான், பிச்சை கேட்டுருக்கான். நல்லா கவனிங்க, பைபிளில் பிச்சைக்காரன் பேரெலாம் எழுதியிருக்கோம். ஏமே எல்லோரும் யார் பேரெலாம் எழுதியிருக்கோம்? நல்லா கவனிங்க, பிச்சைக்காரன் பேரெலாம் எழுதியிருக்கோம், ஐஸ்வர்யவான் பேரெலாம் எழுதியிருக்காது. அப்போ யாரெல்லாம் பைபிளில் பேர் எழுதியிருக்கோ அவன்லாம் பரலோகத்துக்கு வரணும். அவன் பேரெலாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கோம். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா. 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 ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான்னு எழுதியிருக்கான், அவன் பேருக்கு எழுதலை, எடிட் பண்ணிட்டார். எடிட்டர் வந்து எடிட் பண்ணிட்டார், அவன் பேரை எழுதலை. ஏன்னா அவன் பேர் பரலோகத்தில் இல்லை, இல்லாதவன் பேர்லாம் எழுதணும்னு ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. இங்கே பாருங்கள், பிச்சைக்காரன் பேர் எழுதி வச்சுருக்காரு. ஏமே அவன் எழுதி பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில் தான் பிச்சை எடுத்தானே தவிர அவன் இருதயத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அவன் தருத்திரன் இல்லை,
கர்த்தருக்குள்ள ஐஸ்வர்யவானா இருக்கிறான். கர்த்தர் வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டான். உடனே என்ன சொன்னான்? தாவி அடுத்த வசனம் போடுங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எல்லாரும் பாருங்க, நல்லா அவன் தெய்வத்துக்கு அடுத்த காரியத்தில் பக்தி விருத்தியில் அவன் எப்படி இருந்தான்? ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான். தாவீதின் குமாரனை இறங்குனாரு. பக்கத்தில் இருக்கும் சத்தம் போடாதுன்னு கத்துனாங்க. அவன் இன்னும் சத்தத்தை வாலிமா கூட்டி கத்துனான். பாருங்க, கர்த்தர் உடனே நின்றுட்டார். நின்று அவனை அழைத்து கொண்டு வாருங்கள்னார். அவன் போய் அழைச்சிட்டு வந்தாங்க. வந்தோடனே கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். அவன் ஒரே வரல அழகாக சொல்லிட்டான், எனக்கு பார்வை அடையணும், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் இறக்கத்தை பெறணும். உன் வாழ்க்கையில் இம்பாசிபிள் எல்லாம் பாசிபிள் ஆகும், நடக்காதது நடக்கும். ஏமே எல்லாம் முடிஞ்சு ஃபைலெல்லாம் மூடி வச்சுருக்க, கர்த்தர் ஃபைலை திறக்க போகிறார். அல்லேலூயா. இனி நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நன்மை நடக்கிறதுக்கே வழி இல்லைன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க கொஞ்சம் பேர். இன்றைக்கி அந்த ஃபைலெல்லாம் கர்த்தர் தூசி தட்டி எடுக்கிறார். எடுத்து சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்குங்கிறார், அதெல்லாம் நடக்குங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நடக்குங்கிறாரு. நீ விசுவசித்தால் இறக்கத்தை பெறுவாய். எல்லாரும் ஆமே. அல்லேலூயா. தேவன் இரக்கம் செய்கிற தேவன். தேவன் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். சொல்லுங்க, தேவன் நமக்கு இரக்கம் செய்கிற தேவன். அல்லேலூயா. நீ நினச்சிக்கிற நான் தப்பான ஆளாகிவிட்டேன், எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, எல்லாரும் என்னை உலகம் கைவிடும். உலக மனுஷன்லாம் கைவிட்டுருவான். ஆனால் தேவன் உன்னை கைவிட மாட்டார். நீ இறங்குன்னு கூப்பிட்டா இறங்குவார். அவர் நேசிக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். எல்லாரும் சொல்லுங்க, பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். நீ மனம் திரும்பிட்டா உடனே வந்துடுவார் பக்கத்தில். அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எப்பண்டா அவனை பிசாசை விட்டுட்டு வரப்போறான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிசாசை விட்டுட்டு உம்மிடத்துல வருகிறேன், நீர் என் மேல் இரக்கமாயிருன்னு கூப்பிடுங்க. இன்னைக்கு கர்த்தர் இறங்குவார். இன்னைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு உன் விடுதலை நாள், இன்றைக்கு உன்னுடைய அற்புதத்தின் நாள். உன் வாழ்க்கை தலைகளாக மாறும். உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா தோல்விகளும் ஜெயமாக மாறும். அநேகர் மனுஷனை நம்புறாங்க, மனுஷனை நேசிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. நேசிக்கணும்னா அப்படியே உட்காந்துடுறாங்க. என் மனுஷன் போயிட்டான் அப்படி. யோசித்து பாருங்க, மனுஷனை ஏன் நம்புற? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதன்னு வேதம் சொல்லுது. உன் நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கட்டும். தேவன் உன்னை நடத்தட்டும். தேவன் மேலே உன் விசுவாசம் இருக்கட்டும். அவர் உன்னை மரண பரிவந்தம் நடத்துவார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைப்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், உமது வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். நீர் எனக்கு எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கார் மேகம் போன்ற உன் வாழ்க்கையை நீங்கள் மூடிக்கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் யாரோட பேசிட்டு இருக்காரு. கார் மேகம் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. எங்கேயும் திரும்ப முடியல, என்ன செய்ய முடியலன்னு முழித்துக்கிட்டு இருக்கிற. ஆனால் அந்த மேகத்தை நீக்க வல்லவர் அவர் உண்டு. அவரிடத்துல சொல்லு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இன்னைக்கு இறங்கும், நாளைக்கு இல்லை, இப்பொழுதே அவர் இறங்குவார். இன்னைக்கே உனக்கு ரட்சணிய நாள். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளை, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை முடித்துக்கொள். ஒரு அன்புள்ள தெய்வம் உண்டு. அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு இயேசுட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? வருத்தப்பட்டு பாரம் சோப்பர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? எல்லா பாரத்தையும் என்கிட்ட கொடுங்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம்? கொடுக்க மாட்டோங்கிறோம். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த பாரத்தில் நம்மளால் இறக்க முடியாது. அது பெரிய பாரம் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, ஏசுனாருக்கே தெரியாது. அவ்வளோ பெரிய பாரம், அது எப்படி இறக்குறது ஈஸியாக? ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த காலத்தில் வில்லேஜ் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கல் நட்டு வச்சுருப்போம், மேலே ஒரு கல். அந்த வழியே வர்றோம், பாரமாக தூக்கிட்டு வருவாங்க. அந்த ரோட்டில் நடந்து தான் வருவாங்க. நடந்து வரவங்க நிச்சயம் அந்த பாரத்தில் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நிற்பாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இயேசுநாதர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நான் உங்கள் பாரத்தை சுமக்கிறேன், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேங்கிறார். உன்னை நான் விசாரிக்கிறவன் சொல்கிறார். எல்லாரும் ஆமே, ஆமே, அல்லேலூயா. உன் பாரத்தை என் மேலே வைத்து விடுங்கிறார். எல்லாரும் ஆமே. இவ்வளோ அன்புள்ள தெய்வம் பாருங்க. நான் உனக்காக எல்லாம் செய்கிறேங்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிறவருங்கிறாரு. நிறைய பேர் நினச்சா சண்டை வந்தால் தான் இயேசுநாதர் வருவார்னு நினைக்கிறார். எப்படி சண்டை வந்து ஒன்றும் முடியல, ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்யல, காப்பாற்றணுன்னு இயேசுநாதர் இறங்கி வருவார்னு நினைக்கிறார். இல்லை, எப்போதும் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். யோசபாத்துக்கு மட்டும்தான் வருவார், எல்லாருக்கும் வருவார். நீங்கள் சும்மா இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் பாம்பார். நீ சண்டை போட வேண்டாம், நான் போடுறேன், யுத்தம் என்னுடைய எதுவும் பார்.
நீங்கள் சும்மா இருப்பீங்கம்மா. அதான் நம்முடைய தெய்வம். அதை புரிந்து கொள்ளாமல் நீ என்ன செய்கிற? நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரை நான் நம்புகிறேன், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் மனதில் வைக்க, திருப்பி சொல்கிறேன், மனதில் எழுதிக்கோங்க. நான் தேவனை நம்புவேன். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். நான் தேவனை நம்புவேன், தேவனை விசுவசிப்பேன், தேவனை அன்பு கூறுவேன், அவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், அவரை ஆராதிப்பேன். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்து ஆராதிப்பேன், எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பேன், வீட்டில் டெய்லி குடும்பமாக ஆராதிப்பேன். அல்லேலூயா. அவர் என் வீட்டுக்கு வருவார், என்னோட இருப்பார், என்னோட உலாவுவார். எல்லாரும் ஆமே ஆமே. அல்லேலூயா. அவர் பேரே இம்மானுவேல் தாங்க. நல்லா பாருங்க, தேவன் அன்புள்ளவர், வேறு எதையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அவர் உங்களோட இருக்கணும்னு விரும்புகிறார். அன்பை நாடும். ஆகையினால அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம். அவர் இரக்கம் செய்கிற நாள். உன் அறியாமையினாலேயோ உன்னுடைய தெளிவில்லாத நாளிலும் நீ குழம்பி போயிருக்கிற, இன்றைக்கி கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். உன் சந்தோஷம் பூரணமாக மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.